ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, வாரந்தோறும் நடந்து வருகின்ற இந்த சனிக்கிழமை மார்க்க வகுப்பிலே இந்த வாரம் மரணம் சம்பந்தமாக அல்லாஹ்வும் அவனது தூதரும் எங்களுக்கு என்னென்ன விஷயங்களை உபதேசமாக சொல்கிறார்கள் என்பது பற்றி சுருக்கமாக சில அம்சங்களை உங்களுக்கு மத்தியிலே முன்வைக்கலாம் என்று நினைக்கின்றேன். சகோதரர்களே, பொதுவாக மனிதர்கள் எதுவெல்லாம் வாழ்க்கையிலே மிக நிச்சயமானதோ அது பற்றி பேசுவது குறைவு. எதுவெல்லாம் மிக மிக நிச்சயமானதோ மிக மிக கண்கூடாக கண்டு கொண்டிருக்கிறார்களோ, யாருமே மறுக்கவில்லையோ, நடந்தே தீரும் என்று உறுதியாக இருக்கிறதோ அது போன்றவற்றை பற்றி பேசுவது பொதுவாகவே குறைவாக இருப்பதை பார்க்கிறோம். ஆனால் எதுவெல்லாம் நிச்சயமாக நடக்க இருக்கிறதோ, எந்த மனிதர்களும் சந்தேகப்பட மாட்டார்களோ அது போன்ற விஷயங்களை அல் குர்ஆன் கூடுதலாக பேசுவதை நாங்கள் பார்க்கிறோம். யாருமே மறுக்க மாட்டார்கள். உதாரணத்துக்கு சொல்வதென்றால், ஹுர்ரிமத் அலைக்கும் உம்மஹாத்துக்கும் என்று அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லுகிறான். உங்களது தாய்மார்களை மணமுடிப்பது உங்களுக்கு ஹராம், உங்களது தாய்மார்களை மணமுடிப்பது உங்களுக்கு ஹராம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். ஆனால் தாய்மார்களை மணமுடிக்கின்ற வளமை ஜாகிலிய காலத்திலும் இல்லை, இன்றைக்கும் இல்லை. ஜாகிலிய காலத்தில் இருந்த ஒரே ஒரு வளமை தந்தை இரண்டாவதாக முடித்த பெண்ணை முடிப்பது மாத்திரம்தான். தாய்மாரை முடிக்கின்ற வளமை இருக்கவில்லை. யாரும் அப்படி முடிப்பதும் இல்லை, முடிக்கலாம் என்று சொல்லுவதும் இல்லை. ஆனாலும் கூட இஸ்லாம் என்ன செய்யும் என்றால், எவரும் மறுக்காது விட்டாலும் கூட சட்டம் என்று சொல்லுகின்ற பொழுது, விளங்கப்படுத்தல் என்று வருகின்ற பொழுது மிக உறுதியான விஷயங்களையும் மிக கூடுதலாக குர்ஆனும் சுன்னாவும் பேசுவதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் மரணம் பற்றியும் அல் குர்ஆனும் சுன்னாவும் பேசுவதை நாங்கள் பார்க்கிறோம். காரணம், ஒரு விஷயம் மறுக்கப்படாததாக இருக்கும் என்றால், எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயமாக இருக்கும் என்றால் அது கூடுதலாக மறந்தும் இருக்கும், அது கூடுதலாக மறந்து போயும் இருக்கும். எல்லோரும் ஏற்றுக்கொள்கின்ற விஷயம், யாரும் மறுக்கவும் மாட்டார்கள், மிகவும் உறுதியான விஷயமும் கூட. அது போன்ற விஷயங்கள் பெரும்பாலும் பிறரால் மறந்து போகின்ற அமைப்பிலும் இருக்கும் என்பதனால் மரணம் பற்றி குர்ஆனும் சுன்னாவும் கூடுதலாக பேசுவதை நாங்கள் பார்க்கிறோம். சகோதரர்களே, அல்லாஹு தஆலா மரணத்தை பற்றி திருமறையிலே சொல்லுகின்ற பொழுது அழகாக சொல்லுகிறார். மரணம் என்பது நாங்கள் எல்லோரும் வெருண்டோடக்கூடிய ஒன்று, வேண்டாம் எங்களுக்கு வரக்கூடாது என்று வெருண்டோடக்கூடிய ஒன்றுதான் மரணம். ஈமான் உள்ளவராக இருந்தாலும் ஈமான் இல்லாதவராக இருந்தாலும் மரணம் பற்றிய ஒரு பயம் எல்லோரது உள்ளத்திலும் இருப்பதை பார்க்கிறோம். உயிருள்ள ஒவ்வொரு ஜீவனுக்கும் அல்லாஹு தஆலா எழுதிய ஒரு விதிதான் மரணம். பேசுகின்ற நானோ கேட்கின்ற நீங்களோ உறுதியாக நம்பிய ஒரு விஷயம், நாங்கள் ஒரு நாளைக்கு எங்களது உடலின் இயக்கங்களை எல்லாம் இழந்து எங்களை பற்றியே நாங்கள் அறியாத நிலையாக சடமாக ஒரு சடலமாக நாங்கள் போவோம் என்பது நீங்களும் நானும் நம்பிய ஒரு விஷயம். நம்புவதென்றால் மறக்கவே முடியாமல் மாற்ற முடியாமல் ஒரு விஷயம். நாங்கள் எங்கள் தாயிடத்திலே பால் குடித்தோம் என்பது எவ்வளவு உறுதியோ அதைவிட மிக உறுதியான ஒரு விஷயம் இது. அதைவிட மிக உறுதியான ஒரு விஷயம்தான் இந்த மரணம் என்கின்ற விஷயம். சகோதரர்களே, இன்று விஞ்ஞானம் எந்த அளவுக்கெல்லாம் முன்னேறி இருக்கிறது. மனிதனுக்கு வாழ்க்கையுடைய சௌகரியங்கள், வசதிகள், ஏற்பாடுகளை செய்து கொடுப்பதற்கு விஞ்ஞானம் எடுத்திருக்கின்ற முயற்சிகளை எல்லாம் பார்க்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா மரணத்தை பற்றி கூடுதலாக பேசுவதற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அல்லாஹு தஆலா திருமறையிலே சொல்லுகின்ற பொழுது மரண பயம் பற்றி நபி தோழர்களிடத்திலே அல்லாஹு தஆலா சொல்வதை பார்க்கின்ற பொழுது மரணம் என்பது எவ்வளவு பயங்கரமானது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளலாம். உயிருள்ள ஒவ்வொரு ஜீவனுக்கும் அல்லாஹு தஆலா எழுதிய ஒரு விதி. அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், அம் ஹசிபுதும் அன் ததுகுலுல் ஜன்னத வலம்மா யஅலமில்லாஹு அல்லதீன ஜாஹது மின்கும் வ யஅலமஸ் ஸாபிரீன். உங்களில் பொறுமைசாலி யார், பொறுமை இல்லாதவர்கள் யார், ஜிஹாது செய்கின்றவர்கள் யார், ஜிஹாது செய்யாதவர்கள் யார் என்று அறியாத வரைக்கும், அறிகின்ற நிலை உருவாகாத வரைக்கும்
நீங்கள் சொர்க்கம் நுழைந்து விடலாம் என்று நினைக்கின்றீர்களா என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறார். ஏனென்றால் நபி தோழர்கள் எங்களுக்கு ஜிஹாது வேண்டும், நாங்கள் போராட வேண்டும், யுத்தம் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், வலகது குன்தும் தமன்னவுடல் மௌத், நீங்கள் மரணத்தை ஆசை வைத்துக் கொண்டிருந்தீர்கள். சஹாபாக்கள் ஜிஹாதை விரும்பி கொண்டிருந்தாங்க. அது அல்லாஹ் ஜிஹாதை விரும்பி கொண்டிருந்தீங்க என்று சொல்லாம வலகது குன்தும் தமன்னவுடல் மௌத், மரணத்தை நீங்கள் ஆசை வைத்துக் கொண்டிருந்தீர்கள். மின் கபலி அன் தல்கௌஹு, அந்த மரணத்தை நீங்கள் சந்திப்பதற்கு முன்னால், அந்த மரணத்தை நீங்கள் சந்திப்பதற்கு முன்னால் மரணத்தை நீங்கள் ஆசை வைத்துக் கொண்டிருந்தீர்கள். ஃபகத் ரஅய்துமுஹு வ அன்தும் தன்துரூன், இதோ நீங்கள் பார்வையாளர்களாக இருக்கின்ற நேரத்திலேயே மரணத்தை பார்த்து விட்டீர்கள். பார்வையாளர்களாக இருக்கின்ற நேரத்திலேயே பார்த்து கொண்டே மரணத்தை நீங்கள் என்ன செய்து விட்டீர்கள், கண்டு விட்டீர்கள் என்று ஜிஹாது களத்தை பற்றி அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லுகிறான். அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லுகிறார், மரண பயம் என்பது ஒரு கடுமையான ஒரு விஷயம் என்பதை அல்லாஹ் தஆலா சித்தரிக்கிறான். நாங்கள் கொஞ்சம் மரணத்தை பற்றி கொஞ்சம் தூரமாக இருக்கின்ற பொழுது மரண பயம் உள்ளத்திலே இல்லாமல் இருக்கும். மரணத்தை பற்றி அந்த ஒரு நிச்சயத்தை பற்றி யோசிக்கின்ற பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளத்திலே மரண பயம் ஏற்படும். அல்லாஹ் தஆலா நபியையும் நபி தோழர்களையும் ஹிஜ்ரத்துக்கு எடுத்தானே, மதீனாவுக்கு எடுத்தானே, அதை அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு பத்ர் யுத்தத்துக்கு அல்லாஹ் தஆலா அந்த நபி தோழர்களை எடுத்தானே, அதை பற்றி தொடர்ந்து சொல்லுகின்ற பொழுது குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். எப்படி சொல்கிறான் என்றால், உம்மையும் உமது தோழர்களையும் வீட்டிலிருந்து என்னது வெளியேற்றினோம். ஒரு சிலர் உங்களை பின்தொடர்ந்தார்கள். எப்படி தெரியுமா? கஅன்னமா யுசாகூன இலல் மௌத்தி வஹும் யன்துரூன், பார்த்து கொண்டிருக்க மரணத்தின் பக்கம் இழுக்கப்பட்டு செல்கின்றார்களே, இழுத்து செல்லப்படுகின்றார்களே, அவர்கள் பயப்படுவது போன்று இவர்கள் பயப்பட்டார்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், மரணத்தின் பக்கம் இழுத்து செல்லப்படுகின்றவர்கள் எப்படி பயப்படுவார்களோ அது போன்று இவர்கள் பயப்பட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்படி என்றால் இந்த பயத்தை அல்லாஹ் மரண பயத்தோடு ஒப்பிடுகிறார் என்றால், நபி தோழர்களை பார்த்து மரணத்தை நீங்கள் கண்டுவிட்டீர்கள் என்று ஜிஹாது களத்திற்கு வந்ததை அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார் என்றால், மரணம் என்பது ஒரு பயங்கரமான முடிவுதான். மரணம் என்பது ஒரு பயங்கரமான முடிவு. எனவே சகோதரர்களே, இந்த மரணம் என்ற முடிவை பற்றி அல்லாஹ் தஆலா நிறைய குர்ஆனிலே சவால் விடுகிறான். சவாலாக குர்ஆனிலே நிறைய அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். எப்படி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார் என்று சொன்னால், நஹ்னு கத்தர்னா பைனகுமுல் மௌத ஃபமா நஹ்னு பிமஸ்பூகின், உங்களுக்கு மத்தியில் மரணம் என்பதை நாங்கள் தான் எழுதினோம், நீங்கள் ஒவ்வொருவரும் மரணித்தே ஆக வேண்டும் என்பதை நாங்கள் தான் எழுதினோம், எங்களை யாராலும் தோல்வியுறச் செய்ய முடியாது, எங்களை யாராலும் தோல்வியுறச் செய்ய முடியாது. நஹ்னு கத்தர்னா பைனகுமுல் மௌத் ஃபமா நஹ்னு பிமஸ்பூகின், உங்களுக்கு மத்தியில் நீங்கள் மரணித்தே ஆக வேண்டும் என்ற விதியை நாம் தான் எழுதினோம், உங்களில் எவருக்கும் மரணிக்காமல் இருக்க முடியாது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். உங்களில் எவருக்கும் மரணிக்காமல் இருக்க முடியாது. சகோதரர்களே, இந்த முடிவு என்ற ஒரு வசனம் இருக்கிறது, மரணிக்காமல் இருக்க முடியாது என்பது அல்லாஹ்வுடைய ஒரு சவால். அது அல்லாஹ் தஆலாவுடைய ஒரு சவால். அல்லாஹ் எப்படி சொல்கிறார் என்றால், எங்களை யாரும் தோற்கடிக்க முடியாது. ஃபமா நஹ்னு பிமஸ்பூகின், எங்களை யாரும் தோற்கடிக்க முடியாது. மனித குலம் எந்த அளவுக்கு தான் முன்னேறினாலும், எந்த அளவுக்கு வளர்ந்தாலும், எந்த அளவுக்கு நவீன விஞ்ஞானத்தில் முன்னேறிவிட்டாலும் மரணம் என்ற ஒன்றை உங்களால் தோற்கடிக்க முடியாது என்று அல்லாஹ் தஆலா ஒரு சவாலாக சொல்லுகிறார் என்றால், இதை விளங்கப்படுத்தினால் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் அது எவ்வளவு பெரிய ஒரு சவால் என்பதை நாங்கள் புரிந்து கொள்வோம். சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா மரணம் என்ற விதியை திருமறையிலே நாங்கள்லாம் நம்பிய விஷயம். உலகத்திலே மரணம் இல்லை என்று மறுத்தவனும் கூட மரணித்துத்தான் இருக்கிறான், மரணம் இல்லை என்று சொன்னவனும் கூட மரணித்துத்தான் இருக்கிறான். அப்படி இருக்கின்ற ஒரு நிச்சயமான ஒரு விஷயம்தான் மரணம். இருந்தும் கூட அல்லாஹ் தஆலா திரும்ப திரும்ப மரணத்தை ஒரு உறுதியான விஷயம் என்று ஞாபகப்படுத்துவதன் நோக்கம் என்ன? அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத், நீங்கள் எங்கே இருந்தாலும் மரணம் உங்களை வந்து அடையும், நீங்கள் எங்கே இருந்தாலும் மரணம் உங்களை வந்தடையும். வலவு குன்தும் ஃபீ புரூஜிம் முஷையதா, பெரிய கட்டப்பட்ட கோட்டை கொத்தளங்களுக்குள் நீங்கள் பாதுகாப்பாக இருந்தாலும் சரி, மரணம் உங்களை வந்தடையும், மரணம் உங்களை வந்தடையும். தொற்று நோய் வராம வேணும்னா கோட்டைக்குள்ள இருக்கலாம், மரணம் வராம இருக்கலாம். விளங்கிட்டா? தொற்று நோய் வராம ஒரு கோட்டைக்குள்ள இருக்கலாம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே, எங்கேயாவது தொற்று நோய் என்று கேள்விப்பட்ட அங்க போகாதீங்க, நீங்க இருக்கிற ஊர்ல தொற்று நோய் இருந்தா அங்க விட்டு வெளியே போகாதீங்க. இது தொற்று நோய் வேணும்னா தப்பலாம். தொற்று நோயே இல்லாத ஒரு ஊர்ல கோட்டை கொத்தளங்கள் கட்டி இருந்தாலும் தொற்று நோய் என்னத்துக்கு பயப்படுறோம்? மரணம் வராம இருக்கிறதுக்கு. ஆனா மரணத்தை என்ன செய்யலாது? கோட்டை கொத்தளங்கள்ல இருந்தாலும்
தப்ப வைக்க முடியாது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். வலை குன்தும் ஃபீ புரூஜிம் முஸையதா, மரணம் என்பது வந்தே ஆகும். அது பெரிய பெரிய கோட்டைகளில் நாங்கள் இருந்தாலும் சரி. சகோதரர்களே, இந்த உயிர் நின்றே ஆகும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இந்த மூச்சு ஒரு நாளைக்கு அடைத்து போகும் என்று சொல்கிறான். இந்த உடல் பிணமாகித்தான் ஆக வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். சொல்லிவிட்டு எங்களை யாராலும் தோல்வியுற செய்யவும் முடியாது என்று சொல்கிறார். எங்களை யாராலும் தோல்வியுற செய்யவும் முடியாது. இது சாதாரண சவால் அல்ல. அல்லாஹ் தஆலா இன்னொரு இடத்துல சொல்கிறான், ஃபலவுலா இதா பலகத்தில் ஹுல்கும் வ அன்தும் ஹீன இதின் தந்துரூன் வ நஹ்னு அக்ரபு இலைஹி மின்கும் வலாக்கின் லா தஷ்குரூன். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், தொண்டை குழியை உயிர் அடைந்து விட்டால், தொண்டை குழியை உயிர் அடைந்து விட்டால் நீங்கள் அவரை வைத்துக் கொண்டு பார்த்து கொண்டிருப்பீர்கள், அவரை வைத்துக் கொண்டு பார்த்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் வ நஹ்னு அக்ரபு இலைஹி மின்கும், உங்களை விட நாம் தான் அவருக்கு அருகாமையில் இருப்போம், அவருக்கு அருகிலே நாம் தான் இருப்போம் உங்களை விட, ஆனால் உங்களால் உணர முடியாது. அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு சொல்கிறான், இன் குன்தும் கைர மதீனீன தர்ஜிஊனஹா இன் குன்தும் சாதிகீன். நீங்கள் அந்த உயிர், நாங்கள் எவரது உயிரை பறிக்கிறோமோ அவருக்கு நெருங்கிய உறவினர்களாக இருந்தால், நெருங்கிய நண்பர்களாக இருந்தால், நாங்கள் பறிக்க போகின்ற உயிரை மீட்டு கொடுத்து விடுங்கள் பார்ப்போம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நாங்கள் ஒரு உயிரை பறிக்க போகிறோமே, முடியும் என்றால் மீட்டு கொடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அல்லாஹ் ஏன் மரணத்தை பற்றி இப்படி சொல்ல வேண்டும்? மனித குலத்தில் யாரும் மறுக்கவில்லை, அதாவது மரணித்து போனவரை மீட்டு தருவோம் என்று யாரும் சொல்லவில்லை. வரலாற்றில் இதற்கு முன்னால் எந்த விஞ்ஞானமும் சொல்லவில்லை, இன்றும் விஞ்ஞானிகள் சொல்லுவதும் இல்லை, நாளை சொல்ல போவதும் இல்லை. ஆனால் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீங்கள் நெருங்கிய நண்பர்களாக இருந்தால் திருப்பி கொடுங்கள் என்று சொல்கிறான். நீங்கள் நெருங்கிய நண்பர்களாக இருந்தால் திருப்பி கொடுங்கள். குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீக்கும் சும்ம துரத்தூன இலா ஆலிமில் கைபி வஷ்ஷஹாதா ஃபயுனப்பிஉக்கும் பிமா குன்தும் தஅமலூன். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நபியே சொல்லுங்கள், எந்த மரணத்தை விட்டு நீங்கள் வெறுண்டோடுகிறீர்களோ, வேண்டாம் என்று எந்த மரணத்தை விட்டு வெறுண்டோடுகிறீர்களோ அந்த மரணம் உங்களை வந்தடையும், உங்களை சந்திக்கும் என்று சொல்லுங்கள். மரணம் உங்களை சந்தித்த பின்னால் நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் மீட்டப்படுவீர்கள். இந்த உலகத்தில் என்ன என்ன நீங்கள் செய்து கொண்டிருந்தீர்கள் என்பதை அவன் உங்களுக்கு அறிவிப்பான். அல்லாஹ் தஆலா சொல்கிறான். சகோதரர், இவைகளெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொண்ட மரணம், நிச்சயமாக வரும் என்று நம்பிய மரணம், முஸ்லிம் காபிர் என்று வேறுபாடு இல்லாமல் உலகமே ஏற்றுக்கொண்ட ஒரு விதியை அல்லாஹ் தஆலா இந்த விதி வரும் என்று சொல்லுகிறான். ஏலும் என்றால் முறியடியுங்கள் என்று சொல்லுகிறான். இப்படி ஒரு சவாலாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மரணத்தை சொல்லுவதற்கான காரணம் என்ன? மரணம் என்பது யாரும் மறுக்கவில்லை. மறுக்காத மரணத்தை மறுக்கப்பட்டது போன்ற ஒரு போக்கிலே அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். சகோதரர்களே, மரணம் என்பது மானுட சமுதாயத்துக்கு மாத்திரமல்ல, உயிருள்ள ஒவ்வொரு ஜீவனுக்கும் சவால். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய சவால். உலகத்தில் என்ன மாற்றங்களும் வரலாம், என்ன முன்னேற்றங்களும் வரலாம், எந்தவித கண்டுபிடிப்பும் வரலாம், என்ன வசதிகளும் கண்டுபிடிக்கப்படலாம். இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு உள்ளதான், அதுதான் அல்லாஹ் தஆலா சொல்றார், இந்த ஒரு எல்லைக்கு உள்ளதான் உனது கண்டுபிடிப்புகள், உனது ஆய்வுகள், உனது சௌகரியங்கள், உனது வசதிகள் எல்லாம். சகோதரர்களே, அதுவும் எப்படிப்பட்ட மரணம் தெரியுமா? எப்ப வரும் என்று தெரியாது, எப்ப வரும் என்று யூகிச்சு கூட சொல்ல முடியாது. விளங்கிட்டாரே? அது மாத்திரமல்ல, எந்த நிலையில வரும் என்று சொல்ல முடியாது, எந்த நேரத்தில் வரும் என்று சொல்ல முடியாது, எந்த அமைப்பில் வரும் என்று சொல்ல முடியாது, யாருக்கு முதல் வரும் என்று சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மரணத்தை அல்லாஹ் தஆலா சவாலாக சொல்வதை பார்க்கிறோம். சகோதரர்களே, இன்று விஞ்ஞானத்தை பாருங்கள், என்ன என்ன முன்னேற்றங்கள் எடுக்கிறது. வெறுமனே வீட்டிலே சமைப்பதற்கு வசதிகளை மாத்திரமா எடுக்கிறது, ஒரு கட்டிடத்தை கட்டுவதற்கு நவீன கருவிகளை மாத்திரமா கண்டுபிடித்திருக்கிறது, மீடியாக்கள் மூலம் செய்திகளை கொடுப்பதற்கு மாத்திரமா கண்டுபிடித்திருக்கிறது. இல்லை, மனித உடலிலேயே பெரிய பெரிய மாற்றங்களை விஞ்ஞானம் ஏற்படுத்தி வருவதை பார்க்கிறோம். ஒரு ஆணை பெண் தன்மை கொண்ட நிலைக்கு விஞ்ஞானம் மாற்றுகிறது. சில சத்திர சிகிச்சைகளை செய்து, சில விதமான மாற்றங்களை செய்து பெண் தன்மை கொண்டவனாக விஞ்ஞானம் மாற்றுவதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, கருப்பு தோலோடு முழுமையாக இருக்கின்ற ஒருவனை முழுமையாக வெள்ளை தோல் கொண்டவனாக மாற்றுவதை பார்க்கிறோம். வெள்ளை தோலோடு முழுமையாக இருக்கின்ற ஒருவனை அப்படியே கருப்பு தோலாக மாற்றுவதை பார்க்கிறோம். ஆக மனிதனிலேயே மாற்றத்தை கொண்டு வர அவனது தோல் அவனுக்கு பிடிப்பில்லையா, அவனது தோளால் அவனுக்கு அசௌகரியமா, அதையும் மாற்றுவோம் என்று சொல்கின்ற அளவுக்கு விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, தனது உடலில் ஒரு பகுதி காக்கப்பட வேண்டும் என்றால் உடலில் இன்னொரு பகுதியிலிருந்து சதையை எடுத்து இன்னொரு பகுதியிலே பூட்டி உனக்கு வாழ வேண்டுமா, அதை விஞ்ஞானம் செய்து கொடுக்கிறது. ஆண் இல்லையா, ஆண் இல்லாமல் குழந்தை வேண்டுமா, ஸ்பெர்ம் பேங்க், இந்திரிய துளி வங்கிகள் என்று உருவாக்கி அதன் மூலம் மரபணுக்கள் மூலம்
சில விதமான செயற்பாடுகளை செய்து சேர வைத்து குழந்தைகளை ஆண் இல்லாமல் உருவாக்கி கொடுப்பதை பார்க்கிறோம். மரபணு மூலம் ஆண் இல்லாமல் குழந்தைகளை உருவாக்கி கொடுப்பதை பார்க்கிறோம். எந்த அளவுக்கு, அதாவது ஒரு பொதுவாக ஒரு கோழி தேவை முட்டையிடுவதற்கு,